ராஜேஷ்குமார் 10 நிமிஷம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, விருதுநகர் வீதியிலே வெள்ளையனை எதிர்த்து வீர முழக்கமிட்ட சிவகாமி பெற்றெடுத்த சிற்பிக்குள் முத்து, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் நாமம் வாழ்க 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 என்று சொல்லி எனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பொறுப்பை வழங்கிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் அவர்களுக்கும், எங்களுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பிறந்தை அவர்களுக்கும், வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் குமரி கோமேதகம் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட என்னுடைய தாத்தா 1971ஆம் ஆண்டில் இதே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக பணியாற்றிய அமரரார் பொன்னப்ப நாடார் அவருடைய பேரன் என்ற முறையில் அவரையும் வணங்கி, என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவரையும் வணங்கி, இந்திய ஒன்றியத்தின் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றவே முடியாது என்று இந்திய பாராளுமன்றத்தில் முழங்கிய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் முழக்கத்திற்கு செயல் வடிவம் தந்து தமிழகத்தில் 40க்கும் 40 என்று வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பேரன்பை பெற்றிருக்கின்ற இந்தியா கூட்டணியின் தலகர்த்தராக விளங்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களையும் வணங்கி நெஞ்சார பாராட்டி, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகையை மாற்றி காட்டுகிறேன் என்று கூறிய சுவாமி விவேகானந்தர் அவர்களின் கூற்றுக்கு செயல் வடிவம் தரும் வகையில் தமிழகத்தின் இளைஞர்களை மேம்படுத்தும் சிறப்பான பணியை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டி இந்த நேரத்தில் வணங்குகிறேன். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மற்றும் கைத்தறி துணிநூல் துறை மீது நடைபெறும் மானிய கோரிக்கையில் பங்கேற்று பேசுவதற்கு அனுமதி அளித்த துணை சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுத்திடவும், சிதறி கிடக்கும் அவர்களின் ஆற்றலை திரட்டிடவும், எதிர்கால வாழ்வை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் பெரும் பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் 28/3/2000 ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையானது ஏற்படுத்தப்பட்டது. இந்த துறையானது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் சீர்மிகு ஆட்சியில் சாதனை படைக்கும் துறைகளில் ஒன்றாக மாற்றம் கண்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2022, சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2022, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023, ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி 2023, ஹேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2023 ஆகிய தேசிய போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இந்த துறையின் அமைச்சராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு அவருடைய அர்ப்பணிப்பு, தொய்வில்லாத தொடர்பணிகள் காரணமாக விளையாட்டு துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார். இந்த துறையின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து கடந்த 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த துறைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக நேரு உள் விளையாட்டு அரங்கம் தொடங்கி பல விளையாட்டு அரங்கங்களில் நவீன வசதிகளும் புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சரின் உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைத்திட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் முதற்கட்டமாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் தடகளம், கால்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்து, கபடி போன்ற பிரபலமான 5 முக்கிய விளையாட்டிற்கான அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருவது பாராட்டுக்குரியது. இன்னும்
மற்ற இடங்களில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இன்னும் 3 வருடம் ஆகிவிட்டது. மீது இருக்கின்ற 2 வருடம் தான் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கிராமங்களில் எங்களை போன்ற கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் கிராமத்தில் இருக்கிறது. ஆகையால் கிராம பகுதியில் அந்த மாதிரியான விளையாட்டு அரங்கங்களை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டு அரங்கங்கள் நகர பகுதியை விட கிராம ஊர்ப்புறங்களில் அதிகமாக அமைக்கப்படுமானால் தங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாத கிராமப்புற வீராங்கனைகளுக்கு இது பேருதவியாக அமையும். அதுபோல நம் மாநிலத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் எந்தெந்த விளையாட்டுகள் பிரபலமாக உள்ளதோ அந்த விளையாட்டின் திறமையான வீரர்களுக்கு தேவைப்படும் வசதிகளை நாம் செய்து கொடுப்பது அவசியம். எங்கள் மாவட்டத்தை பொறுத்த அளவில் கபடி, கால்பந்து, கைப்பந்து போன்றவை பிரபலம் என்று சொல்லலாம். பல திறமையான வீரர்கள் இருந்தும் போதிய பயிற்சியும் தேவையான நிதி உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் உள்ளன. தொழில்முறை விளையாட்டுகள் நம் நாட்டில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஒன்றிய அரசின் ரயில்வே துறை போல தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் திறமையான நம் வீராங்கனைகளுக்கு வாய்ப்புகள் வழங்கினால் பெரிய மாற்றத்தை விளையாட்டு துறையில் செய்ய முடியும். அதுபோல பள்ளி பருவத்திலே வீராங்கனைகளை அவர்களது திறமைக்கேற்ற விளையாட்டுகளில் தேர்வு செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நாம் எளிதாக சர்வதேச அளவில் வீரர்களை உருவாக்கலாம். முக்கிய தேவைகளான விளையாட்டு உபகரணங்கள் வாங்கவும், மேம்பாட்டு பயிற்சியாளர்களை அமர்த்தவும், பள்ளி மாணவர்களை விளையாட்டு போட்டிகளுக்கு அழைத்து செல்ல தேவையான நிதியை அதிகப்படுத்தி வழங்குவது இன்றியமையாதது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பிக்கும் வகையில் ரூபாய் 86 கோடி செலவில் முதற்கட்டமாக 420 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 546 விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பு மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டதை நான் பாராட்டுகிறேன். எஞ்சியுள்ள 10,793 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகள் விரைவில் வழங்க கேட்டுக்கொள்கிறேன். கிராமத்திலும் சரி நகரத்திலும் சரி தேர்ந்தெடுக்கப்பட்ட வீராங்கனைகளின் குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு தத்தெடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படுமானால் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். சென்னையில் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு நகரம் ஒன்று அமைத்திடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அதே போல தென் மாவட்டங்களை இணைத்து மையமாக கொண்டு ஒரு விளையாட்டு நகரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் எங்களுடைய மாவட்டத்தில் முக்கியமாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் பலமுறை நான் இதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றேன். எங்களுடைய மாவட்டத்தில் NH47B தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி முதல் களியக்காவலை NH47 மற்றும் காவல் கிணறு முதல் நாகர்கோவில் வரை NH47B ஆகிய சாலைகளுக்கு 20 வருவாய் கிராமங்களில் நில எடுப்பு சட்டம் 1956 படி 3A நோட்டிபிகேஷன் 2010ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இதில் 8 வருவாய் கிராமங்களுக்கு 214ஆம் ஆண்டு இழப்பீடு தொகை வழங்க உத்தரவிடப்பட்டு 2015ஆம் ஆண்டு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது. மீதமுள்ள 12 வருவாய் கிராமங்களுக்கு இதுவரை இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. ஆகவே நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டு வீடு நிலங்களை இழந்த மீதமுள்ள 12 வருவாய் கிராமங்களுக்கும் உட்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு சட்டம் எண் 30/2013 படி அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மாவட்டம் ஒரு சின்ன மாவட்டம், மக்கள் தொகை அடர்த்தியான மாவட்டம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் தொடர்ந்து ஒரு சில கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்தில் இன்னைக்கு 25 ஊராட்சிகளை நீங்கள் பேரூராட்சிகளோடு இணைப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள். 10 கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். எங்களுடைய மாவட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகின்றார்கள். ஆகையால் எங்களுடைய கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய கோரிக்கை என்பது, இன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது, நகர்பாலிகை அதாவது நகராட்சியாகவும் மாநகராட்சி இடையில பேரூராட்சியை பற்றி சொல்லவே இல்லை.
அதுக்கப்புறம் ஊராட்சி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஊராட்சி, அதாவது பெரிய ஊராட்சியாக இருந்தால் எங்களுடைய மாவட்டத்தில் 100 நாள் வேலை தொழில் செய்யக்கூடிய, அதாவது அண்டன்றைக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த பேரூராட்சி என்பது பேரூராட்சியாக இப்போ இருக்கிறது. ஊராட்சிகளை இணைக்கும் போது அவருடைய வருமானத்தை பொறுத்தவரையிலும், அங்கே இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையிலும், அங்கே இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது ஒரு தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்காங்க. தயவு செய்து அது ஒரு நல்ல பதிலை அமைச்சர் அவர்கள் தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரம் உயர்த்த தேவையில்லை, பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது பிரச்சனை அது அல்ல. ஒரு பேரூராட்சி அருகிலோ நகராட்சி அருகிலோ இருக்கிற நகராட்சிக்கு சாலை போடுகிறார்கள், பாதாள சாக்கடை திட்டம் வருகிறது, அனைத்து வசதிகளும் வருகிற போது பக்கத்தில் இருக்கிற ஊராட்சிகளுக்கு அது கிடைக்காமல் போகிற போது பல இடங்களிலே 56 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பகுதியிலே பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று என்னிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஊரை சொல்கிறேன், அவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊரை எங்களோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் அந்த ஊருக்காரங்க வந்தால் நாங்கள் ஓட்டு மாறி போயிடும், தலைவர் மாறி போயிடணும், சொந்த வெறுப்புக்காக சில பேர் போராட்டம் நடத்துகிறார்கள். அது ஒன்று வேண்டும் என்று சொல்கிறார்கள். சொந்த விருப்பை வைத்து நாளைக்கு நாம் வர முடியாது, நம்ம ஊருக்காரர்கள் வர முடியாது என்பதற்காக சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஊரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கணக்கெடுக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுவார். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதை சொல்லலாம். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அதை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை. அதனால் நீங்கள் யாரும் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அருகிலே நகராட்சி அருகிலேயோ மாநகராட்சி அருகில் இருக்கிற கிராமங்கள் அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் அதை இணைக்கிறமே தவிர தனிப்பட்ட இதில் இதை பெருசாக வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் இல்லை. எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வேண்டாம் என்று சொன்னால் அதை பற்றி அவசியம் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கிள்ளியூர் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 16 மீனவர் கிராமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மீனவர் கிராமங்களையும் ஏற்படக்கூடிய புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கம் காரணமாக ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த கடலோர பகுதியில் இருக்கின்ற வீடுகள் கடலுக்குள் அடித்து செல்லப்படுகிறது. ஆகையால் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற 16 மீனவர் கிராமத்தையும் ஆய்வு செய்து அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் அந்த தூண்டில் வளைவுகள் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் வேண்டுமோ அந்தந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் தடுப்பு சுவர், அதே போல் தூண்டில் வளைவு, அதே போல் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் இந்த நிலஎடுப்பில் 20 வருவாய் கிராமங்கள் நிலஎடுப்பில் இருந்ததில் 8 கிராமங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. இன்னும் 12 கிராமத்தில் இருக்கிற நில உரிமையாளருக்கு பணம் தரவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. முதலாக நிர்ணயம் செய்யப்பட்ட அன்றைய நிர்ணயம் செய்யப்பட்ட பணங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த 8 கிராமத்துக்காரங்க. இந்த 12 கிராமத்துக்காரங்க அந்த நிலஎடுப்பில் உறுதி செய்யப்பட்ட பணத்தை விட கூடுதலாக அவர்கள் பணம் வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் தான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்த பொழுது வருவாய்த்துறையிடத்தில் ஒரு அந்த மனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க ஏற்கனவே பழைய பணம் வாங்குவதற்கு ஒத்துக்கிறது தான் கொடுக்கலாம், கூடுதலாக பணம் கேட்கிற பொழுது மறுபடியும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கேட்டு பணம் வாங்கி தான் தர முடியும் அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. தொடர்ந்து அந்த பிரச்சனையை நீங்கள் என்கிட்ட சொல்கிறதால நான் மீண்டும் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதரகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த கிராம மக்களை கூப்பிட்டு பேசி ஒழுங்குபடுத்தி அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த 10ஆம் தேதிக்கு மேலே நானே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருகை தருவதாக இருக்கிறேன். அப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பது பொழுது இதையே மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.